உங்கள் டிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தின் கிரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் நன்மை தீமை எல்லாமே. நாம் உயர்கிறோம் என்றாலும் நம் தாழ்கிறோம் என்றாலும் நம் ஜாதகத்தோட கிரக நிலை தான் காரணமே. சரிங்களா? சரி, இந்த வீடியோல என்ன கன்சல்ட் பண்ண ஒருத்தோட ஜாதகம் தான் பார்க்கணும். அது என்ன கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் அடிக்கடி இவருக்கு வண்டி வாகன விபத்துல அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது வண்டியிலேருந்து கடந்த ஒரு 5-6 வருஷமாவே ஒரு 3 மாசத்துக்கு அடி கீழே விழுறது, 6 மாசத்துக்கு விழுறது, அடிப்படுறது, இந்த மாதிரி வண்டி வர அடிக்கடி விபத்துகள் நடந்துட்டே இருக்கு. ஸோ ஜோதிட ரீதியா ஏன் இவருக்கு இப்படி நடக்கிறது அப்படின்றத இவரோட நண்பர் தான் என்கிட்ட ஆலோசனை கேட்டார். ஏன்னா இவரோட நண்பர் என்னோட கிளைண்ட் தான் அவர். ஸோ அவருக்கு தான் கேட்டேன், சார் அடிக்கடி வண்டியில இருந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு, இதனால ஏதாவது கண்டம் இருக்கா, உயிர் கண்டம் ஏதாவது வருமா? பெரிய லெவலில் அடி வாங்க, இருந்தாலும் போய் 3 மாசம் அடி வண்டியில கீழே விழா, கை கால் தேய்ச்சிக்குது, கையால் அடிப்படுது, இந்த மாதிரி ஏதாவது. ஆனால் வண்டியிலேருந்து நிச்சயமா விழுந்துட்டே இருக்காரு. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஏதாவது ஜோதிட ரீதியாக இதுக்கு என்ன இது இருக்கு, இதுக்கு ஏதாவது ஆயுள் கண்டம் ஏதாவது வருமா அப்படின்றது தான் அவரோட கேள்வி. ஸோ அவர் ஜாதகத்தை அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் அந்த ஜாதகம் பாருங்க. இவர் பிறந்திருப்பது மிதுன லக்னம். லக்னத்தில் 2ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் குரு, கேது, 12 செவ்வாய். அத்தனை நடைமுறை தசா புத்தி, சனி திசையில சூரிய புத்தி நடைமுறையில் இருக்கு. சரி, இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம். ஒரு ஜாதக கட்டத்துல வண்டியின் மூலம் வண்டி வாகனத்தின் மூலம் விபத்துகள் ஏற்பட வேண்டும் என்றால் அவங்களோட அந்த ஜாதகத்துல 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் கெட்டுடும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏராளமான விதிகள் இருக்கு. இது ஒண்ணுதான் விதின்னு சொல்ற, நிறைய விதிகள் இருக்கு. ஸோ அதுல இது ஒரு விதி. இன்னொரு முக்கியமான ஒரு விதி என்ன, 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம், 8ஆம் இடம்ன்றது தான் விபத்து கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் அல்லது 8ஆம் பாவத்தோடு கிரகங்கள் தொடர்பு பெற்று இருந்தால் அவருக்கு வண்டி வாகனத்தின் விபத்துகள் ஏற்படும். நடைமுறை தசா புத்திகள் வரும்போது. சரிங்களா? இப்போ 4ஆம் அதிபதி 8ல நின்னாலே விபத்து அப்படின்னா இந்த இடத்துல சொல்ல வரல. 4ஆம் அதிபதியும் 8ஆம் பாவகமும் 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தொடர்பு பெற்றிருந்தால் மட்டும் இந்த ஜாதகத்தை எப்படி இருக்கு? இந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தா மிதுன லக்னம், 4ஆம் அதிபதி புதன், லக்னாதிபதியா அந்த புதன் ஒருவர். அந்த புதன் லக்னத்தை 8ஆம் இடத்தில் அமர்ந்து, லக்னாதிபதி 8ல் அமர்ந்தது அப்படின்றது தவறு இல்லை. பிளாக்கா இருக்கா, ஓடிட்டு இருக்கானா? ஒன்னாவது லக்னாதிபதி 8ல் இருப்பதுன்றது ஒரு தவறான விஷயமே இல்லை. ஏன்னா லக்னாதிபதி சரி, இந்த லக்னம் 4 கூடிய அதிபதியும் புதனா வரும். அந்த 4ஆம் அதிபதியும் போய் 8ல் அமரலாம், தவறு. ஏன் என்ன காரணம்? லக்னப்படி தான் அஷ்டமஸ்தானம். ஆனா 4ஆம் இடத்துக்கு அது ஒரு பஞ்சமஸ்தானமா இருக்கு. அதாவது எந்த ஒரு லக்னம் வந்து 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும் பொழுது மேலோட்டமா பார்த்தா ஒரு தவறுன்னு சொல்லுவோம். 4ஆம் அதிபதி 8ல் இருப்பது தவறே இல்லை சார். ஏன்னா அது தாண்டிட்டு அந்த 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமா தான் அந்த 8ஆம் இடம் வரும். ஸோ அது இந்த இடத்துல தவறு. ஆனா அந்த இடத்துல பின்னப்பட்ட கிரகங்கள் யாரு அப்படின்னு தான் பார்க்கணும். 4ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் 8ஆம் இடத்துல வந்து அதனோட சுக்கிரன் அமர்ந்து, சந்திரன் அமர்ந்து சனியினால் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது. அந்த இடத்துல புதன் ஏறிய நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திரன். அந்த சந்திரன் எந்த இருக்கார்? சந்திரனும் 8ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஸோ 4ஆம் அதிபதி 8ல் அமர்ந்தது தவறு இல்லை. ஆனால் 4ஆம் அதிபதி 8ல் அமர்ந்து அவர் வாங்கிய நட்சத்திர சந்திரனும் 8ஆம் பாவகத்தோடைய தொடர்பு இல்லை. இதுதான் அந்த இடத்துல மைனஸ். அந்த சந்திரனும் 8ஆம் அதிபதி சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. பரிவர்த்தனை பெறனாலும் பிரச்சனை தான், பட் பரிவர்த்தனையும் பெற்றிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்று 8ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தோடைய தொடர்பு பெற்றிருக்காங்க. இந்த புதன் 8ல நிற்கிறாருன்றது ஒரு கான்செப்ட், அது ஒரு தவறு நான் சொல்ல வரல. ஆனா அந்த இடத்துல புதன் வாங்கி நட்சத்திரம் சந்திரன் 8ஆம் பாவத்தில் தொடர்பு இருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல மைனஸ். அப்ப 4ஆம் அதிபதி 8ஆம் பாவகம் பிளஸ் 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு தொடர்பு இருக்காங்க. இது தவறு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு வண்டி வாகனத்தின் மூலம் நிச்சயம் இது விபத்துகள் ஏற்படும். எப்பொழுது ஏற்படும்? அதோட தசா புத்திகள் வரும்போதெல்லாம் ஏற்படும். இப்போ ஒரு நடைமுறை தசா புத்தி சனி திசையில சூரிய புத்தி. நான் கேட்டேன், சனி திசை புதன் புத்தி அந்த டைம்ல நான் கேட்டேன், சார் இந்த டைம்ல விழுந்தீங்களா அப்படின்னு. 3 வருஷம் அந்த டைம், 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷம் காலகட்டத்தில் நான் 6 வாட்டிக்கு விழுந்துருக்கான். அந்த 2 வருஷத்துல 3 மாசத்துக்கு வாட்டி 6 மாசத்துக்கு விழுந்துட்டே இருக்காது. அடி வாங்குறாரு, விழுறாரு, வேலைக்கு போறாரு, விழுந்துட்டு தான் இருக்காரு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா இதான் விஷயம். ஸோ 4ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் அமர்ந்தது தவறு இல்லை சார். 8ஆம் பாவத்தோடு இருக்கக்கூடிய கிரகங்களோடு தொடர்பு பெற்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல தவறு. இது ஒன்று. ஆனா மேலோட்டம் இந்த ஜாதகம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சார் லக்னத்துக்கு லக்ன யோகாதிபதிகள் சந்தமித்திருக்காங்க.
லக்னத்துக்கு யோகாதிபதி யார்? லக்னாதிபதி புதன், 5 கூடிய சுக்கிரன், 9 கூடிய சந்திரன், 9 கூடிய சனி, 2ஆம் அதிபதி சொல்லி 1, 2, 5, 9 தொடர்பு வரும். இது மேலோட்டமா பார்த்தா ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த ராசிப்படி பார்த்தாலும் 1, 5, 9, 10 தொடர்புகள் இந்த இடத்துல பொருந்தாம். ஸோ லக்ன திரிகோணமும் சரி ராசி திரிகோணமும் அமர்ந்து விழுந்துள்ள ஒரு ஜாதகட்டம். சனியின் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்ற ஜாதகம். அப்ப இந்த ஜாதகம் ஃபர்ஸ்ட் சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. சனி தசை இந்த ஜாதகக்காருக்கு நல்லா இருக்குமா? சனி தசை இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்கவே இருக்காது. ஏன்னா லக்னப்படி லக்னாதிபதி அப்படிங்கிறது லக்னப்படி பாக்கியாதிபதி அப்படின்னு சொன்னாலும் ராசிப்படியே ராசி அதிபதி, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பரிவர்த்தனை பெற்று பார்த்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை அப்படின்றது தவறு. ஒரு கிரகம் பரிவர்த்தனைன்றது யோகம் தான். அந்த கிரகம் யாருடன் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக. அதனுடைய நட்பு கிரகத்தோட பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தான் அது சிறப்பு. அது எந்த பாவத்தோட பரிவர்த்தனை பெற்றிருக்குன்ற இந்த இடத்துல பார்க்கணும். இது வச்சு சனியும் சந்திரனும் நட்பு கிரகமே கிடையாது. அது பரிவர்த்தனை பெற்ற இடம் 2ஆம் இடமும் 8ஆம் இடம். அப்ப தனம், வருமானம், பொருளாதாரம் சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தும் 2, 8 பரிவர்த்தனை. 2ஆம் இடம் தனஸ்தானத்தை கை வச்சீங்கனாலே அதற்கு கடகமனை கை வச்சுன்னா அதுக்கு விரையாதிபதியாவே புதன் ஒருவர். 2ஆம் இடத்துக்கு அந்த சனி 8ஆம் அதிபதியா வருவார். லக்னப்படியும் சனி 8ஆம் அதிபதி. 2ஆம் இடத்துக்கு வச்சுன்னா அதுக்கும் 8ஆம் அதிபதி சனி வரும். அப்போ அந்த சனியின் சந்திரனும் தொடர்பு பெற்று இருப்பது அப்படின்றது சிறப்பு. அப்போ ஒரு பொருளாதார இது எப்படி இருக்குன்னு கேட்டால் நிச்சயமா பொருளாதாரம் ஒன்றும் சிறப்பாக இருக்காது. சாப்பாட்டுக்கு வண்டி வரும். ஏன்னா லக்ன திரிகோணமும் ராசி திரிகோணமும் ஒன்று கூடி லக்னப்படி ராசிப்படி யோகாதிபதியோட தசை. ஸோ அப்போ நிச்சயமா இந்த ஜாதகக்காரருக்கு ஒரு சாப்பாடுக்கோ இருக்க இடத்துக்கோ துணிமைக்கோ பஞ்சம் இல்லாமல் வண்டி வரும். பெரிய லெவலில் ஒன்றும் வருமானம்லாம் இருக்காது. சரி, இவர் கேட்ட இன்னொரு கேள்வி என்ன, இந்த வண்டி வாங்கின பிரச்சனை இருக்குன்னு சொன்னது இதனால விபத்து உயிர்கண்டம் ஏதாவது ஏற்படுமா? அப்போ ஏன்னா 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கார். 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாங்கி நட்சத்திரம் சந்திரனும் 8ல் நிற்கிறாரு. அப்ப விபத்து கண்டம் ஏற்பட்டு உயிருக்கு ஏதாவது ஆயுள் கண்டம் ஏற்படுமா? நிச்சயமா ஏற்படாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல சந்திரன் மட்டும், அதாவது புதன் சந்திரன் மட்டும் தொடர்பு பெற்று சனியால் பார்க்கப்பட்டிருந்தால் அது தவறு. விபத்து கண்டம் ஏற்படணும், பெரிய லெவல் அடி வாங்கிடும். இவர் என்ன சொன்னாரு, அடிக்கடி கீழே கூட கைக்கால் தேய்ச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சுக்கிரன் கூடல் அப்படின்னா அது பிராக்சர் ஆகி கைகள் உடையிறது, எலும்பு முறிவு அந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு. இந்த சுக்கிரன் கூடி இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். என்ன காரணம், 4ஆம் இடத்தை கை வைக்கணும், வண்டி வாகனஸ்தானம். அந்த 4ஆம் இடத்துக்கு 9, 10ன்னு சொல்றேன். ஏன்னா சுக்கிரனும் புதனுமே வருவாங்க. இது ஒரு சேஃப்டி. அப்ப 4ஆம் இடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த இடத்துல மைனஸ் என்னன்னா அந்த இடத்துல சனியினால் பார்க்கப்பட்டு பிளஸ் சந்திரனால் தொடர்பு பெற்றுன்றது 4ஆம் வந்து சில மைனஸையும் கொடுக்கும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானன்றது என்ன, மகரமனை வரும். மகரமனைக்கு 8ஆம் இடத்துக்கு 6 கூடிய அதிபதியா புதன் வருவார். 8ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதியாகவும் புதன் வருவார். மகரத்துக்கு 6, 9 கூடிய அதிபதி புதன். அந்த இடத்துல சுக்கிரனோட பின்னப்பட்டு இருக்கும் பொழுது 8ஆம் இடத்துக்கு 9, 10 என்ற சொல்லி தர்ம கர்மாதிபதியும் லக்னத்துக்கு சொல்ல வேலை 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு சொல்றோம். அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கு 9, 10 விழுந்து இருக்கிறனால லக்னப்படி 1, 5, 9 திரிகோண அமைப்பு இருக்கனால ஆயுளுக்கு கண்டம் ஏற்படாது. 8ஆம் இடம் விபத்து கண்டமும் பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக ஏற்படுமா, அடிப்படும் விபத்து கண்டா அடி கீழே விழுவார், அடி வாங்குவார், இப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். இப்ப நடக்கிறது சூரிய புத்தி. அடுத்து வர்றது சந்திரபுத்தி. சார், சந்திரபுத்தியில் மீண்டும் இவர் வந்து வண்டி வாங்க விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால வண்டி ஓட்டும்போது ரொம்ப பார்த்து கவனமா ஓட்ட சொல்லுங்க. என்னதான் நம்ம கவனமா ஓட்டினாலும் கிரகத்தோட விதிகளை மீறி எதுவும் நடக்க போறது இல்லை. நம்ம பார்த்து ஓட்டினாலும் அடி பண்ணணுன்ற அமைப்பு பண்ணா அடிப்படதான் செய்யும். ஸோ இப்போ அடுத்த ஒரு சந்திரபுத்தி அப்படின்றது நிச்சயமாக வண்டி வந்து விபத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு இருக்கு. ஸோ இதான் விஷயம். அப்போ அடுத்த ஒரு சந்திரபுத்தி அப்படின்ட்டு பொருளாதார ரீதியாக கஷ்டப்படணும் அப்படின்றது அமைப்பு இருக்கு. ஏன்னா சனி திசையில சந்திர புத்தி, சனி சந்திரன் பரிவர்த்தனை சார், யோகம் சார், அப்படியெல்லாம் இல்லை. 2ஆம் தனஸ்தானத்துக்கு 8ஆம் அதிபதியோட தசை, 2ஆம் அதிபதியோட புத்தி. ஸோ அப்படின்னா பொருளாதார சீரழிவு, பொருளாதார சரிவை ஏற்படுத்தணும் அப்படின்ற அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய அந்த சந்திர புத்தியில ஏற்படும். ஸோ சற்று கவனமுடன் இருப்பது அப்படின்றது தான் சிறப்பு அப்படின்றத நம்ம மெடிசனை சொல்றோம். ஸோ அப்போ ஒரு வண்டி வாங்க விபத்து ஏற்படணும் அப்படின்னா இது வந்து கேரண்டியா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா 4ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தோடு அது நிற்கக்கூடிய கிரகத்தோடு தொடர்பு பெற்று இருந்தால் அவர்களுக்கு அந்த தசை புத்தி வரும்பொழுது அது நிச்சயம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும். இது 95% நிச்சயமா கேரண்டியா சொல்ல. இந்த பாயிண்ட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணிப்பாங்க, சரிங்களா? ஸோ விதி வலியது மதி சிறியது. கிரகங்களை மீறி நம்ம செய்யணும், எதாவது செய்ய முடியுமா? நிச்சயம் முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் என்றாலும் விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா அந்த விதிக்கும் இந்த மதி இருந்தால் மட்டும்தான் வெல்ல முடியும். விதியை எவராலும் வென்றதா சரித்திரமே. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.